மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே, அத்தியாயம் 12. பிரகாஷ் கூறியதை கேட்டு வருத்தம் கொண்டான் புவனேஷ். உனக்கு என்னடா, மாமனார் வீட்டில் வசதி அதிகம், நீ பணம் கேட்டால் செல்வம் தரமாட்டேன்னு நான் சொல்ல போகிறான். எப்படியும் சரண்யாவோட பங்குக்கும் சொத்தெல்லாம் வரும். எனக்கு அப்படியா? அவங்களுக்கும் சேர்த்து நான் தான் செலவு பண்ணணும். அந்த பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை. எப்போதுமே மாமனாரிடமோ மச்சானிடமோ எதையும் வாங்க அவனுக்கு பிடிக்காது. அது தெரிந்தும் அதை பிரகாஷ் சொன்னபோது மனதளவில் அண்ணனை தள்ளி வைக்க தொடங்கினான். நீங்க பாட்டிக்கு இந்த வீட்டில் இருங்கடா, நான் என்ன சொல்ல போறேன்? நீ வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நிதானமாவே போ என்ற பேச்சு வேறு. அதாவது, நீ வீடு கட்டும் வரைதான் உனக்கு இந்த வீட்டில் இடம் என்று சொல்லாமல் சொன்னது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அதற்கு மேல் அந்த வீட்டில் அதிக நாட்கள் இருக்க அவனுடைய தன்மானம் ஒத்துக்கொள்ளவில்லை. இருக்கும் சேமிப்புகளை எல்லாம் துடைத்து எடுத்து போதாத பணத்திற்கு தான் சரண்யாவிற்கு வாங்கி தந்த நகைகளை அடகு வைத்து பணம் கடன் வாங்கி அப்படி இப்படி என்று பணத்தை புரட்டி வீட்டை கட்டி முடித்தான். அதுவரைக்கும் பல்லை கடித்து கொண்டு அங்கே இருந்தவன் மனைவியையும் பிள்ளைகளையும் இங்கே அழைத்து கொண்டு வந்துவிட்டான். அதன் பிறகு அண்ணன் குடும்பத்தோடு அதிக ஒட்டுதலை வைத்து கொள்ளவில்லை. அமைதியாக ஒதுங்கி கொண்டான். அவர்களுக்கும் இவன் தேவை வரவில்லை. சரண்யா மட்டும் அவ்வப்போது பிரகாஷின் மனைவி ஆர்த்தியிடம் போனில் பேசுவாள், அவ்வளவே. செல்வத்தின் அறிவுரைப்படி தன் அம்மா சித்தியை போல் கூட்டு குடும்பத்தில் கடைசி வரை வாழ மனதை தயார் செய்துதான் வைத்திருந்தாள். ஆனால் அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்க வேண்டுமே. அதனால் ஏமாற்றம் இருந்தும் அமைதியாக விட்டுவிட்டாள். புவனேஷ் தான் மனதிற்குள் மிகவும் உடைந்து போனான். சரண்யாவை பார்க்கவே குற்ற உணர்வு கொண்டு திரிந்தான். அவள் திருமணமான சில வருடங்களில் வீடு கட்டச் சொல்லி அடம் செய்து கொண்டிருந்ததெல்லாம் நினைவிற்கு வந்தது. அவள் சொன்ன விதங்கள் வேண்டுமானால் தவறாக இருந்திருக்கலாம், இல்லை, அந்த விதங்கள் கூட தன்னால் தவறாக போயிருக்கலாம். ஆனால் அவள் சொன்னதை கேட்டிருந்தால் இன்றைக்கு இந்த கஷ்டம் இல்லையே என்று மனதிற்குள் புழுங்கி தவித்தான். ஏற்கனவே அவள் மேல் இருந்த காதல் அதிகமாக ஆனது. இவ்வளவு கஷ்டத்திலும் அவனை அவள் சாடவே இல்லை. அவனுக்கு பிடிக்காது என்று தெரிந்ததால் தன் வீட்டிலிருந்து பணம் வாங்கும்படியும் வற்புறுத்தவில்லை. செல்வம் வந்து பணம் தர கேட்டபோது கூட நாசுக்காக மறுத்துவிட்டாள். தன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் அவள் மேல் இன்னும் காதல் கோடிக்கொண்டே போனது. அவள் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மறந்து போனான். அவளிடம் சண்டையிடுவது எப்படி என்று கூட மறந்து போனான். திருமணம் ஆன புதிதில் நீ உன் மனைவி மேல் இப்படி காதலாக இருப்பாய் என்று அவனிடம் சொல்லியிருந்தால் அவன் சிரித்திருப்பான். நிச்சயம் நம்பியிருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது அவன்தான் தலைகீழாக மாறிவிட்டானே. எதற்கெடுத்தாலும் அவனுக்கு சரண்யாதான். அவள் மட்டுமே அவனுக்கு ஆறுதல். கனிஷ்க் ஏற்கனவே காலேஜ் படித்து கொண்டிருக்க தனிஷ்கும் காலேஜ் சேரும் வேலை வந்துவிட்டது. எப்படியோ எல்லாவற்றையும் சமாளித்தான். அதிலிருந்து மீண்டும் மூச்சு விடும் முன் ஷர்மி +2 முடித்து விட்டாள். அப்பொழுது இசை கோவையில் இருக்கும் கல்லூரியில் பொறியியல் சேர்ந்தாள். ஷர்மிக்கும் கோவையில் இருக்கும் பெரிய கல்லூரியில் பிடெக் இன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்க இடம் கிடைத்தது. ஆனால் அவள் அப்பா அம்மாவை விட்டு செல்ல விருப்பமில்லை என்று சொல்லி அருகில் இருக்கும் சாதாரண கல்லூரியில் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்ஸ் சேர்ந்து விட்டாள். அவள் கூறிய காரணம் பொய் என்று கணவன் மனைவி இருவருக்கும் தெரியும். அவர்களுக்கு இன்னும் மேலே மேலே செலவு வைக்க பிடிக்காமல் தான் இந்த முடிவு எடுத்தாள் என்பதும் தெரியும். 2 பேரும் தங்குற மாதிரி வீடு ஏற்பாடு பண்ணி தரேன். அங்கே இருந்து 2 பேரும் அவங்கவுங்க காலேஜுக்கு போயிட்டு வாங்க என்று கூட செல்வம் சொல்லி பார்த்தான். ஆனால் ஷர்மி பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். எந்த விதத்திலும் தன்னை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்று மகள் நினைப்பதில் புவனேஷிற்கு பெருமையாக இருந்தாலும் மனதிற்குள் அவள் விட்டு கொடுத்த விருப்பத்தை நினைக்கும் போதெல்லாம் மனம் பாரமாகி போகும். கனிக்கு திருமணம் செய்து வைத்தாகிவிட்டது. அடுத்து தனிக்கு பெண் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் பெங்களூரு, புனே என்ற வேலையில் இருப்பதால் அப்படியே செட்டில் ஆகிவிடும் நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களை வற்புறுத்த சரண்யா, புவனேஷ் இருவருக்குமே விருப்பமில்லை. இப்பொழுது அவர்கள் உலகம் ஷர்மி மட்டுமே. மிகுந்த காதலோடு பெற்ற மகள். அதனால்தானோ என்னவோ அவள் மட்டுமே அவர்களை இப்பொழுது சுற்றி சுற்றி வருகிறாள். அவளால் எப்பொழுதும் அவர்களுக்கு கஷ்டமோ தலைகுனிவோ வந்ததே இல்லை. அவளால் எப்பொழுதும் அவர்களுக்கு பெருமை மட்டுமே. இப்போது கூட கல்லூரி முடித்துவிட்டு தேவாமிர்தம் என்னும் சிறிய கேட்டரிங் ஆரம்பித்து இருக்கிறாள். அவளுக்கு சிறு வயதிலிருந்தே உணவுகளின் மேல் விருப்பம் அதிகம். புதிதாக வித்தியாசமாக உணவுகளை தயாரிக்க அவளுக்கு பிடிக்கும். அதை மூலதனமாக வைத்து விசேஷங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டி ஸ்டால் போடும் கேட்டரிங் நடத்தி வருகிறாள். சத்தான வித்தியாசமான ஸ்நாக்ஸ் அவளுடைய ஸ்பெஷல். தன்னோடு 4 பெண்களை வைத்து இதை செய்து கொண்டிருக்கிறாள்.
திருமணத்தின் ரிசப்ஷன் நடக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இவளிடம் புக் செய்வார்கள். வளைகாப்பு, பெயர் சூட்டு விழா போன்ற சின்ன சின்ன விசேஷங்களுக்கும் ஆர்டர் தருவார்கள். வீட்டிலேயே வைத்து செய்யும் பர்த்டே பார்ட்டி போன்றவற்றிற்கும் ஆர்டர்கள் வரும். எல்லாமே ஸ்நாக்ஸ் மட்டுமே. சமையல், கேட்டரிங் எல்லாம் அவள் செய்வதில்லை. தனக்கு பிடித்த வேலை செய்து சந்தோஷமாக சுற்றி கொண்டிருக்கிறாள். அதில் பெற்றவர்களுக்கும் சந்தோஷமே. சரண்யாவிற்கு மகள், தம்பி மகனை விரும்புவது தெரியும். கணவன் அதற்கு தயங்கிக் கொண்டிருப்பதும் தெரியும். இருந்தும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இப்பொழுதைக்கு நுழைய வேண்டாம் என்று இருக்கிறாள். 22 வயதுதானே இப்பொழுது தொடங்கியது. இன்னும் 2 வருடங்கள் செல்லட்டும். அதற்குள் கணவனின் மனதை மெல்ல மாற்றிக்கொள்ளலாம் என்று அமைதி காக்கிறாள். எப்படியும் தன்னை மீறி கணவனோ மகளோ எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவளுக்கு 100% உண்டு. டேய் மச்சான் மச்சான் கத்திக்கொண்டே அந்த திருமண மண்டபத்தின் ஆஃபீஸ் ரூமுக்குள் ஓடி வந்தான் பரணி. என்னடா, என்ன ஆச்சு என்றான் சாண்டில்யன். அந்த தணிகாச்சலம் ஃபோன் பண்ணாருடா. 14ஆம் தேதி அவர் பொண்ணு கல்யாணத்து ரிசப்ஷனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேவாமிர்தம் தானாம். அதை பற்றி பேச இப்போ அந்த சாப்பாட்டு ராமி இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் கூறியதை கேட்டு சாண்டில்யனின் முகம் கோபமாக மாறியது. சாண்டில்யனின் கோபம் ஏன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.